ஊக்கம் நிறைந்த உழைப்பாளி ஊசி முனையில் முன்னுக்கு வருவான். ஏக்கம் நிறைந்த சோம்பேறி 1000 ஏடிகள் இருந்தாலும் முன்னுக்கு வர மாட்டான். வணக்கம் பிரகாஷ். வணக்கம் சார். வணக்கம் துரை. வணக்கம் சார். பிரகாஷ் ரங்கநாதன் சார் ஒரு டிரைவர். அவர் 15 வீட்டுக்கு கார் துடைக்கிறாரு. ஒரு நாளைக்கு நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு காலைல 3:50க்கு எந்திரிப்பேன் சார். எந்திரிச்சிட்டு 5 கிலோமீட்டர் ரன்னிங் முடிச்சுட்டு 15 கார் துடைக்கிறேன் சார். 15 காரும் 15 இடத்துல டிஃப்ரெண்ட்டான இடத்துல முடிச்சுட்டு காலையில் 8:30 மணிக்கு டிரைவர் டியூட்டி ஜாயின் பண்ணிடுவேன். இப்போ உங்களுக்கு டிரைவர் வருமானம் வருது, ப்ளஸ் நீங்கள் இப்போ கார் துடைக்கிறீங்க. இதை வச்சுட்டு எப்படி நீங்கள் ஸ்கூல் ஃபீஸ் மேனேஜ் பண்ணுறீங்க, எப்படி உங்களை மேனேஜ் பண்ணுறீங்க, எப்படி உங்களுடைய ஃபேமிலியை மேனேஜ் பண்ணுறீங்க? இந்த வருமானம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கா? இது தாராளமாக போதுமானதாக இருக்குது சார். எனக்கு ஒரு 40,000 மந்த்லி கிடைக்குது. 40,000 சம்பாதிக்கிறீங்க, அதனால எனக்கு போதுமானதாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இங்கே சென்னையில் நீங்கள் இருக்கீங்க இல்லையா, இப்போ வீடு அவங்க வீட்டில் தங்கிக்கிறீங்க, அது கரெக்டு. சாப்பாடு நீங்கள் ரொம்ப நாளாக 15 வருஷமாக வேலை பார்க்குறீங்க, அதனால உங்களை நல்லா பையன் மாதிரி பார்த்துக்கிறாங்க. ஸோ அதனால அவங்க இது பண்ணிடுறாங்க. பட் உங்களுக்குன்னு ஒரு மினிமம் எக்ஸ்பென்சஸ் இருக்கும்ல, ஃபோன் எக்ஸ்பென்சஸ் இருக்கும், ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் இருக்கும், என்டர்டைன்மெண்ட் ஏதாவது இருக்கும், இல்லை வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்பென்சஸ் இருக்கும். அதை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? அது எவ்வளோக்குள்ளே மேனேஜ் பண்ணுறீங்க? எக்ஸ்பென்சிவ்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஊருக்கு போகிற டிக்கெட் செலவு மட்டும் தான் சார். ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுறது, எனக்கு சினிமா பார்க்குற பழக்கமோ டீ காஃபி குடிக்கிற பழக்கமோ எந்த பழக்கமும் கிடையாது. அதனால் எனக்கு எக்ஸ்பென்சிவ் கிடையாது. அதனால் சேவிங்ஸ் எனக்கு ஈஸியாக இருக்குது.